ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷான் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிஷான் கிச்சனில் அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு குச்சி ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குச்சி ஐஸுங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம வீட்டில் உள்ள ஃப்ரூட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சேமியா ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சமாக சேமியா எடுத்துகிட்டு சேமியா நல்லா வறுத்துக்கணும். அதாவது நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சேமியா நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்துட்டு நமக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கணும். பால் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியாக காய்ச்சிக்கணும். அந்த பால்லே அந்த சேமியா நல்லா வேகணும். அந்தளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு பால் நல்லா கொதிக்கட்டும். சேமியா நல்லா வெந்து வரட்டும். தண்ணி சேர்க்காமல் செய்யும்போது ஐஸ் ரொம்ப க்ரீமியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், இப்போ பாருங்கள் சேமியா அந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது அப்படியே ஆறி இருக்கட்டும். அப்புறம் நம்ம கிரேப் ஐஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் கிரேப் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை இப்போ வடிகட்டிக்கலாம். சக்கை இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கலாம். நம்ம சக்கையோடையும் போடலாம். நான் சக்கை இல்லாமல் தான் சேர்க்குறேன். அந்தளவுக்கு நல்லா லிக்விடு மட்டும் வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு ஐஸ் மோல்டில் ஊற்றிக்கிறேன். ஐஸ் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம டம்ளர்லேயும் செய்யலாம். டம்ளர்லேயே நான் செஞ்சுருக்கேன். லாஸ்ட்டில் பாருங்கள் எப்படி செஞ்சுருக்கேன்னு. டம்ளரில் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதுலேயே ரொம்ப அழகாக சூப்பராக வரும். இப்போ ஆரஞ்சு ஐஸ் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு நான் 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இதே சைஸில் 2 எடுத்திருக்கேன். இப்போ 2ஆக கட் பண்ணிவிட்டு இதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஜூஸை ஒரு ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு, சர்க்கரை நம்ம இனிப்புக்கு ஏற்ற மாதிரி தான் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இந்த மிக்சியில் லைட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஆரஞ்சு ஜூஸ் எப்படி ரெடி ஆகிட்டுன்னு. இப்போ இதை மோல்டில் சேர்த்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும். நான் அப்புறமா டம்ளரில் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்தது மாம்பழம் ஐஸ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழத்தை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள பழுப்பு மட்டும் பாருங்கள், ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்தால் சூப்பராக வந்துடும். பாருங்கள், தனியாக அழகாக. இப்போ அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஜாரில் சேர்த்துட்டு கூடவே இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ அரைச்ச ஜூஸை நம்ம மோல்டிங்கில் சேர்த்துடலாம். இது மாதிரி மோல்டில் சேர்த்துட்டு இதை மூடி வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஐஸ் செய்கிறதெல்லாம். நம்ம வீட்டிலே ஃப்ரூட்ஸை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவே செய்யலாம். பாருங்கள், நம்ம சேமியா ஐஸ் ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இப்போ மோல்டில் சேர்த்து மூடி வச்சிடலாம். சேமியா பாலோடு ஊற்ற முடியாது. அதனால் ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்க வேண்டியதான். இது கரெக்டாக ஒரு 8 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். 8 ஹவர்ஸ் வைக்க முடியல அப்படி இல்லைன்னா ஒரு 5 மணி நேரமாவது ஃப்ரீசரில் வச்சுருக்கணும். அப்போ தான் கரெக்டாக எடுக்க வரும். மீதமுள்ளதை டம்ளரில் சேர்த்துட்டு இது மாதிரி அலுமினியம் ஃபாயில் வச்சு, அப்படி இல்லைன்னா ஒரு கேரி கவர் வச்சுட்டு மேலே லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். நான் ஐஸ் குச்சிலாம் இல்லை, அதனால் நான் டெய்லி ஐஸ்கிரீம் வாங்குகிற அந்த ஸ்பூன்லாம் சேர்த்து வச்சுருப்பேன். இப்போ அந்த ஸ்பூன் தான் இதில் சேர்க்க போகிறோம்.
இப்போ நடுவில் லைட்டாக ஹோல் விட்டுக்கலாம். ஒரு கத்தி வச்சு ஹோல் போட்டுட்டு உள்ளே வந்து இந்த ஐஸ் குச்சி வச்சிடலாம். குச்சி சொருவி வச்சுட்டு, நம்ம குச்சி இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்ற ஸ்டீல் ஸ்பூன் கூட பின்னாடி பக்கம் சொருவி வச்சுட்டோன்னா அதை கூட எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கரெக்டாக ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரீசரில் வச்சுட்டு மறுநாள் எடுத்து உடனே எடுத்துடக்கூடாது. தண்ணியில் ஒரு 2 நிமிஷமாவது வைக்கணும். அப்போ தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், முழுசாகவும் உடையாமல் ரொம்ப அழகாகவும் வரும். டம்ளர்லேருந்து எடுத்து காட்டுறேன். டம்ளரை தண்ணியில் வச்சுட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம 4 விதமான ஐஸ் பண்ணோம். அதில் வந்து 3 ஐஸ் தான் டம்ளரில் வச்சோம். ஒரு ஐஸ் வந்து நான் மோல்டிங்லேருந்து எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதாவது ஆரஞ்சு ஐஸ்க்கு வந்து நான் ஜூஸ் கம்மியாக பண்ணியிருந்ததுனால நான் டம்ளரில் வைக்கல, மோல்டிங்கில் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். நான் இப்போ மோல்டு ஐஸ் எடுத்து காட்டுறேன். எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆரஞ்சு ஐஸு. நம்ம வீட்டில் உள்ள பழங்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பரான ஐஸ்கெல்லாம் பண்ணலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைனிங் ஆஃப் கிஷான் கிச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.